எங்க வாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாச்சி என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அன்புள்ள அம்மா அம்மா யாருமே போல் இல்லை மண்ணே. வாங்க வாங்க, புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் வெற்றிகரமா. ஒரு வாரமா என் மயனுக்கு உடம்பு முடியல, இருமுறேன். ஒரு வாரமா ரெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது, வீட்டை ஒதுங்க வச்சான். இன்னைக்கு தான் எங்கள் அம்மாவும் நானும் வேலையை ஆரம்பித்து பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்மளும் வட உடம்புங்களங்க. நம்ம புழக்கத்தில் இப்போ பார்க்கணும்ல, வீடை கட்டிவிட்டோம். பேசாமல் டைல்ஸ் வீட்டில் வந்து தூங்கணும்னா எப்படி? அடுத்த முன்னேற்ற பாதைக்கு போய்கிட்டே இருக்கணும். அடுத்து என்ன முன்னேற்ற பாதை? முதல் தங்கச்சி கட்டி விட்டு இருந்துச்சேன், தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டேன். அப்புறம் வீடு கட்டி விட்டுருந்தேன், வீடும் கட்டிட்டேன். இன்னென்ன சொல்ல முடியாது, மனசுக்கு ஆசை 1000 இருக்கும், அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா மக்களே? நல்லா புது வீட்டில் ஆரம்பிக்கிற இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக ஓட முடியும். எல்லோரும் இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க, கைகுப்பி. ஆமாம், முடியம்மா நல்லா இருந்துச்சுன்னா இப்படியே சிரிச்சுக்கிட்டே இடத்தையாவது பேசிக்கிட்டு கிடக்கும். அப்படியே பார்த்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன பெத்த அத்தை எங்கே காண ஓடிடுச்சு, எல்லாம் க்ளீனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. பருப்பு இருப்புல ஊற வச்சுக்கிட்டு தெரியுது. இப்படித்தான் உழைச்சிருக்கணுங்க நம்மளும் மக்களும். உழைக்கணும், அப்படி பேர் சும்மா வீட்டிலே இடக்கூடாது. உழைச்சி சம்பாதிக்கணும். உங்களை ஊரா என்ன மக்களே? லைக் பண்ணுங்க மக்களே. ஏமா அந்த மாவை கொஞ்சம் பிணைஞ்சு விட்டுட்டு நல்லா இருக்கு. நானே பிணைய முடியல, கை வலிக்குது. அவ்வளோவா ஹெல்த் இல்லை சர்மா. மாத்திரை ஓட்டியா? போட்டாச்சு. நல்ல மாத்திரையை போடு, தெம்பா இரு. எதையும் பார்த்து பயப்படாத. ஆம்பளை பையன் நல்ல திட சாத்திரமா தெம்பா இருக்கு, பயப்படக்கூடாது. பந்து விளையாடுறே நீங்கள் போய் வெயிலில் வைத்துருச்சு பாதி கோளாறுலாம். சரி உட்காருப்போம். அனுசரியாம்மா பிளீஸ் தாயே, நீ வீட்டுக்கு போயிட்டு அம்மாச்சி பழைய உட்காருப்பா. பாப்பா அம்மாச்சி பழைய போது மாவளி பொடுதி இதாக இருக்குது, கிளுக்குள்ளுன்னு இருக்குது. கொஞ்சம் மாவளி பொடுதுலாம் மக்களாக வருது. என்ன உங்களுக்கு கையில் க்ளோஸ் போட சொல்லி யாருங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறது? கையில எல்லாம் க்ளோஸ் போட்டு மாவு பண்ணிய முடியுமா? இது எந்த ஒரு நியாயம்? அப்படியே இருக்கான். பெரிய சுத்தம் ஜோறு போடுது. சுத்தமாக எப்படி பண்ணி கொடுக்குறோம்னு மக்களுக்கு எங்களுக்கு தெரியாது. எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் பண்ணுவோம். நம்ம எங்கள் சமோசாவை சாப்பிட்டு பார்த்துட்டு 50 பேரும் சமோசா வாங்குறதுக்கு அப்படி ஓடியாராங்க. இதில் க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள், உங்கள் வாயிலேருந்து எச்சு தெரிச்சிடும் பேசையில். என்னது இதெல்லாம் கமாண்டில் இப்படிலாம் சொல்லக்கூடாது. வீட்டில் ஆத்தா அப்படியே சோத்தை தருக்குன்னு தட்டில் ஓட்டு பிணைஞ்சு உருண்டையாக உருட்டி அப்படியே நிலாச்சோறு கொடுக்கும். ஆத்தா கையை போட்டு நறுக்குன்னு பிணைஞ்சிருச்சு. அந்த கையை வச்சுக்கிட்டு வயக்காட்டில் போய் வேலை பார்த்துச்சு. அதுலையா